Hello friends, welcome back. Noise initially Pure Pods launch பண்ணி அவங்களோட OWS lineup வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த lineupல புதுசா வந்து Air Clips வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த Air Clips வந்து இன்னைக்கு இந்தியாவில் வந்து இன்ட்ரோடக்டிவ் ப்ரைஸாக 2499 லான்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் ரெகுலர் ப்ரைஸை வந்து 2999 வந்து செல் பண்ண போகிறாங்க. இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது, இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்து இனி நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி டெலகிராமில் இருக்க நம்ம டீல்ஸ் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டீல்ஸ் சேனல் நேம் வந்து ATT டீல்ஸ். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கிட்ட வந்து நாய்ஸோட ப்ரீமியம் ஏர்பட்ஸான ஏர் கிளிப்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நாய்ஸோட OWS கவர் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ சிமிலர் ப்ராடக்ட் தான். நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பியல் பர்பிள் அண்ட் பியல் பிளாக் கலர். MRP வந்து 3999 போட்டிருக்காங்க. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வந்து நம்ம கேஸ் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணால் வந்து கம்மல் டிசைனில் வந்து நமக்கு இயர்பட்ஸ் இருக்குது. ஸோ உள்ளே வந்து நாய்ஸோட ஸ்டிக்கர்ஸ், வாரண்டி கார்டு இருக்குது. ஸோ இந்த ஏர் கிளிப்ஸ் வந்து எப்படி வியர் பண்ணுறது அதுக்கான ஒரு கார்டு, புக் மை ஷோ வவுச்சர் அண்ட் தென் யூசர் மேனுவல் இருக்குது. அண்ட் ஆக்சசரி பெட்டியில் டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்குது. ஸோ இந்த ஏர் கிளிப்ஸ் வந்து ஒயிட்டு, பர்பிள் அண்ட் பிளாக்னு 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. நம்மக்கிட்ட வந்து பர்பிள் அண்ட் பிளாக் 2 கலர் இருக்குது. பிளாக்மே வந்து ரொம்ப டார்க் பிளாக்காக இல்லாமல் ஒரு டார்க்கான கிரே கலரில் பார்க்குறதுக்குமே வந்து சூப்பராக இருக்குது. கேஸ்க்கு வந்து நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் அட்ராக்ட் ஆகிறதே வந்து தெரியல. பழைய பியூர் பாட்ஸ் மாதிரி வந்து கேஸ் ரொம்ப பல்காகவும் பெருசாகவும் இல்லை. ஸோ இது ரெகுலர் TWS இயர்பட்ஸ் பார்க்குற மாதிரி வந்து நல்ல ஒரு காம்பேக்டான கேஸ் தான். ஈஸியாக நம்ம கேரி பண்ணிட்டு வந்து போக முடியும். அண்ட் இயர்பட்ஸ்க்கு வந்து இந்த வாட்டி ஓப்பன் பீம் டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க. டக்குன்னு பார்க்குறதுக்கு வந்து ஒரு கம்மல் மாதிரி தான் இருக்கும். எஸ், காதில் வியர் பண்ணுறப்போ வித்தியாசமான ஒரு கம்மல் ஏதோ வியர் பண்ணிருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். பட் என்னென்னா இது நம்ம பியூர் பாட்ஸ் மாதிரி வந்து காதில் கம்ப்ளீட்டாக போய் லாக் ஆகாது. இது ஒரு ஓப்பன் வயர்லெஸ் ஸ்டீரியோ இயர்பட்ஸ். அவுட்டரில் வந்து குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒரு ரப்பர் மெட்டீரியல் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. காதில் நம்ம வியர் பண்ணுறப்போ வந்து லாங் செஷன்லேயுமே வந்து பெயின் எதுவுமே வந்து தெரியல. பட் இந்த ப்ராடக்ட் வந்து காதில் கம்ப்ளீட்டாக போய் லாக் ஆகாது. காது மேலே உட்கார்றதுனால லாங் செஷன் வியர் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. காது வலிக்கிற மாதிரி வந்து ஃபீல் இல்லை. பட் இது ஒரு ஆடான ஃபிட்டன். ஸோ பழைய பியூர் பாட்ஸ் வந்து செவட்டு மிஷின் மாதிரி இருக்கும். பட் இதோட டிசைன் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. காது மேலே வந்து நம்ம ஈஸியாக அப்படியே வேர் பண்ணிவிட்டு காதுக்கு வெளியிலேயே தான் இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இதுவுமே வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. கம்ஃபர்ட் வைஸ் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் இல்லை. பட் இது ஒரு ஆடான டிசைன். நிறைய பேருக்கு வந்து இனிஷியல் டேஸில் செட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இதை வியர் பண்ணுறதே எப்படின்னா இது ஒரு கம்மல் டிசைனில் இருக்கா. ஸோ இந்த பெரிய டச் ஏரியா வந்து நம்ம காதுக்கு பேக் சைடும், அந்த குட்டி சவுண்ட் ஏரியா போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைடில் வர மாதிரி இருக்கணும். காதில் மாட்டிட்டு ஸோ அப்படியே நம்ம வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு எந்த பக்கம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்றது பார்த்துக்கலாம். பட் இது கம்ப்ளீட்டாக காதை போய் பிளாக் பண்ணாது, காதையுமே வந்து கவர் பண்ணாது. காதுக்கு வெளியில் லைட்டாக ஒரு ப்ராடக்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமே தவிர ஸோ வியர் பண்ணிகிட்டு இருக்கப்போ என்வாயன்மெண்ட்டில் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இருக்கும். அதுக்காக தான் வந்து டெடிகேட்டடாக இந்த ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த இயர்பட்ஸ்க்கு வந்து அடிஷ்னலாக IPX5 ரேட்டிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் வாட்டர் ப்ரூஃப்னு சொல்ல முடியாது. பட் நம்ம வாக்கிங், ரன்னிங் எதாவது போயிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் வந்து ஸ்வெட் ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்களா, ஸ்வெட்டு இல்லை மைனஸ் ஸ்பிளாஷஸ் எதாவது பட்டாலுமே வந்து ரெசிஸ்ட் பண்ணும். அண்ட் பட்டோட வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை, அரௌண்ட் ஒரு 5.5 கிராம்ஸ் என்னமோ இருக்குது. கம்ஃபர்ட்லேயுமே வந்து நம்ம காம்ப்ரமைஸ் இல்லை. பட் இனிஷியலாக வந்து அந்த ஃபிட்டு கரெக்டாக எந்த இடத்துல போய் உட்காரணும் அப்படின்றது வந்து ஒரு சில பேருக்கு வந்து தொடர்ந்து யூஸ் பண்ண வந்து செட் ஆகிடும். கனெக்டிவிட்டின்னு பார்த்தோன்னா ப்ளூடூத் 5.4 வருது. ஒரு சிங்கிள் ரூம் இல்லை 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம லேட்டன்சி இஷ்யூ இல்லை. அண்ட் பேரிங்குமே வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இமீடியட்டாக வந்து பேர் ஆகிடும். அடிஷ்னலாக வந்து டுவல் பேரிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஃபோன்ஸில் வந்து சைமல்டேனியஸாக நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். புதுசாக செகண்டரி ஃபோன் வந்து நீங்கள் பேர் பண்ணணும்னு நினைக்கும் போது பிரைமரி ஃபோன் கம்ப்ளீட்டாக வந்து ப்ளூடூத் ஆஃப் பண்ணிவிட்டு செகண்டரி டிவைஸில் வந்து நமக்கு இந்த நேம் காட்டும், பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து 2 டிவைஸஸில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பிரைமரியில் வந்து நீங்கள் பாட்டு கேட்டுட்ருக்கீங்க, செகண்டரி ஃபோனில் கால் வரும்போது பிரைமரியில் வந்து பாட்டு பாஸ் ஆகிட்டு இந்த பக்கம் வந்து கால் அட்டன் பண்ணிக்கலாம். கால் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பிரைமரி டிவைஸில் வந்து நமக்கு அந்த சாங் வந்து கண்டினியூவாக ஸ்டார்ட் ஆகும். டுவல் பேரிங் ப்ராப்பராக சீம்லெஸ்ஸாக வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. காலிங் எடுத்துட்டுனா ரொம்ப டீசெண்டாக தான் இருக்குது. பியூர் பாட்ஸ் அளவுக்கு வந்து காலிங் கிடையாது. இண்டோரில் கேஷுவலாக எதாவது கால் பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ஜாப் பண்ணோம். ரொம்ப பெருசாக வந்து கால்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த ஆடியோ வந்து நாய்ஸ் ஏர் கிளிப்ஸோட இன்டர்னல் மைக்கில் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு இண்டோர் என்வாயன்மெண்ட்டில் தான் வந்து இந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஆடியோ வந்து எந்த அளவுக்கு லவுடாக இருக்குன்னு பாருங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு கேட்குதா இல்லையா அப்படின்றத வந்து பார்த்துட்டு ஸோ கால்ஸ்க்கு இந்த இயர்பட்ஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆடியோன்னு பார்த்தீங்கன்னா 12mm டிரைவர்ஸ் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. இண்டோரில் 60-70% வால்யூமில் யூஸ் பண்ணுறதுக்கே வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். பேஸ் வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஓப்பன் இயர்பட்ஸில் வந்து நமக்கு அந்த பேஸ் பஞ்ச் பெருசாக வந்து இருக்காது. நம்ம அதை மிஸ் பண்ணுவோம். ஏன்னா இயர் கேனால் வந்து ப்ராப்பராக போய் லாக் பண்ணாததுனால நமக்கு பேஸ் பஞ்ச் இருக்காது. ஸோ ரொம்ப சுத்தமாக பேஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. ரொம்ப மைல்டாக வந்து பேஸ் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். பட் வோக்கல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் ஓரளவுக்கு நல்லா கிளியராக இருக்குது. வோக்கல் வந்து இன்னும் கொஞ்சம் என்ன
அட்வான்ஸ்டாக நல்லாவே பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக வந்து EQ மோட்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான மாதிரி வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய மியூசிக் அவுட்புட் வந்து பாட்டு கேட்குறதுக்கும் மூவிஸ் பார்க்குறதுக்குமே வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். பெருசாக வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. பேட்டரின்னு பார்த்தோன்னா கேஸ் ஒன்ஸ் நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப் டு 40 hours வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் இது வந்து யூசர் டு யூசர் வேரி ஆகும். ஒரு சில பேர் வந்து 60 to 70% வால்யூமில் கேட்பாங்க. ஒரு சில பேர் வந்து ஹை வால்யூமில் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து கால்ஸ் அதிகமாக பேசுவாங்க. ஸோ பேட்டரி அப்படின்றது வந்து ஒரு சப்ஜெக்டிவான ஏரியா. இந்த கேஸ் ஃபுல் சார்ஜ் ஆக வந்து 2 hours ஆகும். இயர்பட்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆக 60 minutes ஆகும். ஒன்ஸ் நம்ம கேஸ்க்குள்ளே போட்டு வச்சுட்டாலே வந்து 1 hourல வந்து சார்ஜ் ஆகி முடிஞ்சிடும். அண்ட் ஃப்ரண்ட் சைட்லேயே வந்து சார்ஜிங் இண்டிகேட்டருமே இருக்குது. சார்ஜ் பண்ணும்போது சார்ஜ் ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னாலே வந்து நமக்கு LED கலர் சேஞ்ச் ஆகிறது வந்து நம்ம பார்ப்போம். அண்ட் அடிஷ்னலாக வந்து இன்ஸ்டா சார்ஜ் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 10 minutes நம்ம சார்ஜ் பண்ணால் வந்து 120 minutes வரைக்குமே வந்து ப்ளே டைம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த சப்போர்ட் வந்து இந்த இயர்பட்ஸ்க்குமே இருக்குது. இயர்பட்ஸ் ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு அரௌண்ட் 60% வால்யூமில் யூஸ் பண்ணுறப்போ ஈஸியாக 6 to 7 hours வரைக்குமே வந்து நம்ம பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த இயர்பட்ஸோட கண்ட்ரோல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெகுலர் மற்ற நாய்ஸ் பட்ஸ் மாதிரி இருக்காது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ப்ளே பாஸ் பண்ணுறதுக்கு வந்து ரைட் இயர்பட்டை ட்ரிபிள் டைம் வந்து நம்ம டேப் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட் இயர்பட் லாங் ப்ரெஸ் பண்ணால் நெக்ஸ்ட் சாங்கும், லெஃப்ட் இயர்பட் லாங் ப்ரெஸ் பண்ணால் ப்ரீவியஸ் சாங் போகும். மற்ற கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நாய்ஸ் ஏர் கிளிப்ஸ் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், நாய்ஸோட வெப்சைட் அண்ட் மிந்த்ராலையும் வந்து அவைலபிளாக இருக்குது. நாய்ஸ் ஏர் கிளிப்ஸ் வந்து ரெகுலராக 299 வந்து செல் பண்ண போகிறாங்க. அதே ப்ரைஸ்க்கு வந்து நமக்கு நாய்ஸோட பியூர் பார்ட்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஏற்கனவே வந்து நீங்கள் ஒரு OWS இயர்பட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இயர்பட்ஸோட யூஸ் கேசஸ்னு பார்த்தோன்னா இது எல்லாருக்குமே வந்து சூட் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் கிடையாது. சப்போஸ் யாராச்சும் வந்து வாக்கிங், ஜாகிங் இந்த மாதிரி அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக பண்ணுறாங்க, என்வாயன்மெண்ட்டில் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இருக்கணும், ஸ்டில் வந்து நான் ஒரு பாட்டும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிற யூசர்ஸ் வந்து ஃபில்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்கும். லாங் செஷனுமே வந்து வியர் பண்ணியிருக்கணும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும், காது பெயின்ஃபுல்லாக இருக்கக்கூடாது, இயருமே வந்து ரொம்ப டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆடியன்ஸையுமே வந்து ஃபில்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்கும். யாருக்கு சூட் ஆகாது அப்படின்னா பேசிக்காகவே வந்து எனக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் ரொம்ப ஹை ப்ரியாரிட்டி ப்ரோ, நாய்ஸ் கேன்சலேஷன் இருந்தால் தான் அந்த இயர்பட்ஸை வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறேன்ற சொல்கிற ஆடியன்ஸ் வந்து ஃபில்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் கிடையாது. ட்ராவல் பண்ணிவிட்டு நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற யூசர்ஸ்க்குமே வந்து ஒரு ஃபேவரபுளான ப்ராடக்ட்டாக இருக்கும். இந்த இயர்பட்ஸ் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நாய்ஸோட பியூர் பார்ட்ஸும் இருக்கும். பியூர் பார்ட்ஸ் வந்து இன்னும் பேட்டரி பேக்கப் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக, ப்ளஸ் வந்து இது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். இயர்பட்ஸை ஒரு பெட்டரான டிசைனோட கொண்டு வந்திருப்பாங்க. பட் கிளிப்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு புது டிசைனாக இருக்கும். ஸோ இது ஹூக் டிசைனில் கொடுத்துருப்பாங்க. அடிஷ்னலாக வந்து ஒரு நெக் பேண்ட் டைப்லையுமே வந்து இருக்கும். பியூர் பார்ட்ஸோட வீடியோ லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், மறக்காமல் அந்த வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்மார்ட் வாட்ச் வாங்குற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா நாய்ஸில் ஒரு சில மாடல்ஸ்க்கு வந்து இப்போ நல்ல ப்ரைஸ் ட்ராப் வந்து இருக்குது. நாய்ஸ் விஷன் 3 ரெகுலராகவே வந்து 3000 rupeesக்கு மேலே வந்து செல் பண்ணுவாங்க. இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் 2300க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த மாடல் நல்லா வருது. அமேசான் வந்து அல்ட்ரா 3 2500 அவைலபிளாக இருக்குது. ரெண்டுமே வந்து சிமிலரான வாட்ச் தான். பட் உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்மில் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த மாடல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நாய்ஸ் ஐகான் 4 வந்து 1699 வந்து இப்போ கரண்ட்டாக ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அந்த மாடலுமே வந்து less than 2000 rupeesல நல்ல வர்த்தான மாடல். நம்ம சேனல்லையுமே வந்து வீடியோ இருக்கும். ஹலோ ப்ளஸ் வந்து ஓரளவு டீசெண்டான ப்ரைஸ் கட் இருக்குது. 2799 வந்து செல் பண்ணுறாங்க. ரெகுலராக 3500 rupees செல் பண்ணுவாங்க. அண்ட் ப்ரோ 5 மேக்ஸ் மாடல் நம்ம சேனலில் வீடியோ பண்ணியிருக்கோம். சரியான ஒர்த்து நாய்ஸ்லேயே ரெகுலராக 5000 rupees செல் பண்ணுவாங்க. இப்போ வந்து 3899 வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சஸோட லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அடிஷ்னலாக வேறு ஏதாவது டீல்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் வந்ததுன்னா நம்ம டீல்ஸ் சேனல்லையும் வந்து அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள்.